ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல் ஜெசிகா வேர்ல்டு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து டே 2 தான் பார்க்க போகிறோம். இந்த 2 டேஸாக வந்துட்டு என்னால் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு நான் அந்த வேலையை வந்து பண்ணிட்டேன். எனக்கு அது 2 டேஸ் வந்து பண்ண முடியாத சுச்சுவேஷன், அதனால் என்னால் பண்ண முடியல. அப்படி இருந்தாலும் மனசெல்லாம் வந்து நான் ஸ்லோகங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்படிலாம் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க வந்துட்டு, நீங்கள் சும்மா இருக்க நேரம் கூட ஸ்லோகங்கள் சொல்லலாம், மந்திரங்கள் சொல்லலாம், ஏதாவது ஒரு பாடல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பாடிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லை எனக்கு டைமே இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் சமைக்கிறப்ப, நீங்கள் வேலை செய்கிறப்ப, நீங்கள் சமைக்கும் போதே சில ஸ்லோகங்கள் சொல்லிகிட்டே வந்து சமைச்சிங்கன்னா சாப்பாடு வந்துட்டு அவ்வளோ அருமையாக வந்து வரும். சரிங்களா? கிடைக்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டே இருந்தாவே போதும். பூஜை தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தாலுமே போதும் தான். என்னை பொறுத்தளவில் நான் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திரிச்சா வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆயிருமா அப்படின்லாம் கேட்குறீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து எந்திரிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த 4 to 6 மணிக்குள்ள வந்துட்டு விளக்கு போட்டணும். விளக்கு போட்ட பிறகு வந்து விளக்கு போட்டிங்க அப்படின்னாவே பல்மடங்கு பலன் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம சரிவர வந்து செய்யணும். சரிவர செய்யாமல் வந்துட்டு நம்மளுடைய விருப்பம் வந்து நிறைவேறும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு பக்கம் விளக்கு போட்டு நம்ம வந்துட்டு தன்னம்பிக்கையோடு வந்து போட்டிருந்தாலும் நம்மளுடைய வேலைகளை வந்து நம்ம சரிவர வந்து செய்யணுங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய விருப்பம் வந்து நிறைவேறும். கடவுள் வந்து நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாங்க. எதுவுமே இல்லாமல் வந்துட்டு நம்ம வந்துட்டு கடவுளை வந்து குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? இதான் வந்துட்டு என்னோடய தாட்டு. இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் சொல்லிட்டேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மந்திரங்கள், ஸ்லோகங்கள் தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நான் கந்த சஷ்டி கவசம் வந்து டெய்லியுமே படிப்பேன். அந்த சஷ்டி அன்றைக்கி தான் படிக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம காலை, மாலை 2 டைம் வந்து படித்தோம் அப்படின்னா, நிம்மதி, மனக்கவலை எல்லாமே வந்து போயிருங்க. கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து நடக்கும். அதனால் கந்த சஷ்டி நான் விருப்பப்பட்டு படிப்பேன். நான் இன்றைக்கி வந்து திங்கக்கிழமைனா சிவபெருமானுக்குரியது அப்படிலாம் நான் திங்க் பண்ண மாட்டேன். எல்லா கடவுளையும் வந்து நான் கும்பிடுவேன். எல்லா ஸ்லோகங்களும் வந்து நான் படிப்பேன். இன்றைக்கி வந்து இதுதான், அன்றைக்கி வந்து அதுதான் அப்படிலாம் பிரிச்செல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு தான் நான் இது பண்ணுவேன். அவ்வளோதாங்க. என்னோடய வேண்டுதல் எல்லாமே நான் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையில் வந்துட்டு யார் யார் வந்துட்டு பிரார்த்தனைகள் வந்து வச்சுருக்கீங்களோ அவங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து நிறைவேற நான் கடவுளை வந்து மனதார வந்து பிரார்த்தனை செய்கிறேங்க. சரிங்களா? இந்த டே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போகுதுங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். சரிங்களா? தீப தூபம் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடம் பொருத்தி வந்து நம்ம சாமியை வந்து மனசார வந்து கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அன்றைக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.